ಪರಮ ಪ್ರಸಾದವು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯು ನಡೆಯುವ ನಾವಿಂದು ಸತ್ಯವ ಮನಗಂಡು ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೆದ್ದಾರಿಯೇ. ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಮಿತ್ರರಾದ ಎಲ್ಲ ಮನೆಗೋಸ್ಕರ ಅನಿತಾ ಮಾರ್ಕೋಸ್ ಅವರು ಒಳ್ಳೆಯ ಆರೋಗ್ಯಕ್ಕೋಸ್ಕರ ಕೆಲಸಕ್ಕೋಸ್ಕರ ಹಾಗೂ ಶೇಷಾಧಿಕಾರಿಗೋಸ್ಕರ ಬರೀ ಭೋಜನ ನಡೆಸಲಾಗುವುದು. ಆರೋಗ್ಯನಾದ ಕುಟುಂಬದವರು ಆದೇಶವನ್ನು ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಆಂಡ್ರೂಸ್ ನ್ಯಾನ್ಸಿ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಮೇರಿ ಮತಾಯಸರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ದೇವಜ್ಯೋತಿ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಆರೋಗ್ಯ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಪುಷ್ಪನಾಥನ್ ಅವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಮೇರಿ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಮಾರ್ಗಮೇರಿ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ರಾಜಕೀಯ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಆರ್ಥರ್ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಲೋಕ್ ಮೇರಿ ಮತ್ತು ರಾಬರ್ಟ್ ಅವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಫೆರೋಸೆಲ್ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಬಾಲೇಶ್ವರನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತಾ ಜೀವಕರು ಬಲಿ ಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಈ ಸುಂದರ ಆತ್ಮಶಾಂತಿಗಾಗಿ ಅವರ ಕುಟುಂಬದವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. ಆಂಧ್ರರಾಜ್ ಮತ್ತು ಮೇರಿ ಮೊಹಮ್ಮದ್ ಆತ್ಮಶಾಂತಿಗಾಗಿ ಮರಿಯಾ ಕ್ಲೆಮೆಂಟ್ ಮತ್ತು ಕುಟುಂಬದವರು ಬಲಿಭೋಜನ ನಡೆಸುತ್ತಾರೆ. ಈ ಎಲ್ಲ ಅಭಿಪ್ರಾಯಗಳಿಗೆ ನಮ್ಮ ವೈಯಕ್ತಿಕ ಕುಟುಂಬಗಳ ಅಭಿಪ್ರಾಯಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. அன்பான குழந்தை இயேசுவின் பக்தர்களே, இந்த மகத்தான நற்கரை திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் மகிழ்ச்சியுடன் மனமாற வருவேன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் அனைவருக்கும் இரட்டை மகிழ்ச்சியின் நாளாகும். முதலாவதாக நாம் இன்று திருவெளிப்பாடு, அதாவது இறைவன் தம்மை உலகிற்கு வெளிப்படுத்திய மகத்தான திருநாளை கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக நம் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவாகிய குழந்தை இயேசு திருவிழாவையும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் கொண்டாடுகிறோம். இன்றைய இந்த திருநாள் நற்கருணையில் நாம் தியானிக்க எடுத்துக்கொள்ள கருப்பொருள் நற்கருணை விண்ணுலகிற்கு செல்லும் பேருக்கு பாகம். இந்த கருப்பொருள் நாம் காலத்திலே வாழ்ந்து நற்கரை வாழும் வழியாக புனிதத்தை கண்டடைந்த இளம் புனிதர் கார்லோ அக்குதிஸ் அவர்களின் ஆன்மீக சிந்தனையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. புனிதர் கார்லோ நமக்கு நினைவூட்டுகிறார், இந்த உலகம் மகிழ்ச்சியை வாக்குறுதி தரும் பல பாதைகளை நமக்கு காட்டினாலும் உண்மையான நிறைவை அளிப்பது நற்கருணை ஒன்றே. எனவே நற்கருணை நம்மை மறுபிறப்பெடுக்கும் ஒரு அருள் நேரமே நற்கருணை. அன்பானவர்களே, இன்றைய இந்த தியானத்தின் வழியாக நம் குடும்பங்களுக்காக நாம் சிரிப்போம். அவை நாம் வாழ்வின் தினசரி நற்கருணையை கொண்டாடும் வீட்டு பலிபீடங்களாக மாறட்டும். மற்றவர்களுக்காக நம்மையே முடித்து பகிர்ந்து கொள்ளும் அன்பின் இடங்களாக நம் இல்லங்கள் மாறட்டும். இவ்வாறு ஆண்டவரால் மாற்றப்பட்ட நம் வாழ்வை இந்த உலகில் கிறிஸ்துவின் உண்மையான முகமாக அருள் புரிவாராக. இப்போது இந்த நற்கருணை திருப்பலியை தொடங்கும் தருணத்தில் மாண்புமிகு குரு அருள் தந்தை அன்பு அவர்களை அன்புடனும் ஜபத்துடனும் வரவேற்போம் மற்றும் அவருடைய நோக்கங்களுக்காக அன்பாக சிரிப்போம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலுக்காக
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. Happy feast of Epiphany and happy feast of our parish shrine of infant Jesus. குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு பாசத்தோடு வரவேற்கின்றோம். குழந்தை இயேசுவின் அற்புதமான ஆசீர்வாதங்கள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நிறைவாக காணும்படி நாம் செபிப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த அற்புதமான ஒரு நேரம், போற்றுதற்குரிய நேரம், மகிழ்ச்சி நிறைந்த நேரம். நம் சிந்தனைகளை சிதறவிடாமல் ஒரு நிலைப்படுத்தி ஒரே மனநிலையோடு ஆண்டவருடைய அற்புதமான அருளையும் ஆசிரியம் நாம் பெற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு நிமிடம் திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்கின்ற பொழுது அதற்கு முன் நம்மை நாமே முழுமையாக தகுதி உள்ளவர்களாக நாம் நம்மை நாமே முழுமையாக ஒப்பு கொடுப்போம். உயிர் வாழும் ஓடி ஓடி உழைத்திடுவே. இயேசுவே, அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் ஒரே குடும்பமாக இந்த குடும்ப விழாவில் ஒன்று கலந்திருக்கிறோம். உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. பலியாகி என்னை மீட்டீரே. இயேசுப்பா, பலியாகி என்னை மீட்டீரே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. தன் உயிரை கொடுத்து நமக்கு உயிரை அழகாக பரிசாக இந்த உலகத்திற்கு கொடுத்து இறைவனை நோக்கி, விண்ணகத்தை நோக்கி இந்த மனித பயணம் நிறைவாக செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார். எஜமானரே, என் இயேசு ராஜனே. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். இருகரம் கூப்பி ஆண்டவருடைய திருக்காட்சியை நாம் பார்க்க வேண்டும். அன்று 3 அரசர்கள் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து இதோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புதமான அந்த திருக்காட்சியை பார்க்கின்ற ஒரு அற்புத நாளை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அப்பா, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணம், ஏக்கம் எல்லாவற்றையும் உம்முடைய சித்தத்தின்படி நான் செயல்பட வேண்டும். இன்று 3 ராஜாக்களுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய திருக்காட்சி அவர்கள் விசுவாசத்தோடு, நம்பிக்கை இழக்காமல், விடாமுயற்சியோடு பல 100 மைல்களில் இருந்து கடந்து வந்து வெவ்வேறு பாதைகளில் அவர்கள் இருந்தாலும் ஒன்று சேர்ந்து இதோ
தன்னுடைய பரிசை உமக்கு அர்ப்பணமாக கொடுத்தார்கள். இன்று எங்களுடைய பரிசு என்ன? எஜமானரே, எஜமானரே, என் இயேசு ராஜனே, அப்பாவின் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களிகூருவேன். அப்பாவின் சந்நிதியில் நான் அகமகிழ்ந்து களிகூருவேன். பலியாய் என்னை மீட்டீரே ஐயா, என்னை பலியாய் என்னை மீட்டீரே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் இயேசு ராஜனே, என்னவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. ஒன்று சேர்ந்து பாடுவோமா? என் என்னவெல்லாம் கரங்களை உயர்த்தி, என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. மீண்டுமாக கண்களை மூடி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு, ஆண்டவரே உம்முடைய எண்ணமே என்னுடைய எண்ணம், உம்முடைய சித்தமே என்னுடைய சித்தம். இதோ இந்த அற்புதமான கல்வாரி பலியில், உன்னதமான பெருவிழாவில் நாங்கள் ஒன்று குழுப்பி எங்களுடைய குடும்ப எண்ணங்கள், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் உம் பாதம் சமர்ப்பணம் செய்து உம்முடைய திருக்காட்சியை எங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நாங்கள் செய்கின்ற ஒரு பணியிடங்களிலும் நாங்கள் பிரதிபலிக்க நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். இந்த திருப்பலியின் வழியாக நீ எங்களோடு தங்கும், எங்கள் வீட்டில் தங்கும், எங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கும், என் மனைவியை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஜெபிப்போம். உம் சித்தம் செய்வதுதானே. மீண்டுமாக என் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னொரு முறை உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே, என் இயேசு ராஜனே, என்னவெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானரே, என் இயேசு ராஜனே. ஐயா இயேசுவே, உம் கல்வாரி பலிபீடத்தை நோக்கி நாங்கள் கொண்டாடுகிறோம். கடந்த வருடம், கடந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் நாங்கள் தூக்கி எறிந்துவிட்டு இதோ கரைவடியாத ஒரு புதிய வருடத்தில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். உம்முடைய திருக்காட்சியை பெரு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்களுடைய எண்ணங்கள் உம்முடைய எண்ணமாக மாறட்டும். உம்முடைய சித்தம் எங்களுடைய சித்தமாக மாறி நாங்கள் இந்த 12 மாதங்களும் உம்மோடு வந்திருக்கிற ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். தகுதியற்ற எங்கள் உள்ளங்களை தகுதி உள்ளாக மாற்றிக்கொள்ள எங்களை மண்ணியும் ஆசீர்வதையும். எல்லா இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான்
பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. இறைவா 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 வழி நடத்த
ஒரே மகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழி நடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகம் மூண்டும், கார் இருள் மக்கள் இனங்களை கவ்வும். ஆண்டவரே உன்மேல் எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மேல் தோன்றும். பிறரினத்தார் உன் ஒளி நோக்கி வருவார், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவார். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவார், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவார். அப்பொழுது நீ அதை கண்டு அகல் மகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்பும். கடலின் திரளான செல்வங்கள் உன்னிடம் கொண்டு வரப்படும், பிறரினத்தாரின் செல்வங்கள் உன்னை வந்தடையும். ஒட்டங்கள் பொருந்திய உன்னை நிரப்பும், மிதியான் எப்பாக்கு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணம் பொருள் ஏந்தி வருவார், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசுக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலையும் அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
மக்களே கொண்டு வருவார்கள். சேபாவிலுள்ள அரசர்களும் நற்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவரும் தரைமாட்டு தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோர்களையும் அவர் விடுவிப்பார். வாரிருப்போரும் ஏழைக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உதவியாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறைவெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடல் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடல் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய மத்திய எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 2. வாழ்வு தருகின்ற உயிருள்ள இறை வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஏரோது அரசன் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கீழ்திசையிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்கள் அரசராக இறந்திருக்கிறவர் எங்கே? அவரது பின்னீர் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கின்றோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினார். அவரோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையும் இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெஸ்ஸியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தார். அவர்கள் அவரிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறந்திருக்க வேண்டும், ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை, ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயிரம் ஆள்பவன் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்துக் கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டார். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தார். அரசு சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் எழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்களுக்கு எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். இது நம் ஆண்டவர் வழங்கும் இன்றைய வாழ்வு தரும் பரிசுத்த நற்செய்தி.
சரி. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ். கரங்களில் ரெண்டு கரங்கள் ஆண்டவர் நிறைய கொடுத்திருக்காரு, ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. வருடத்தினுடைய முதல் நாள் முதல் வாரம் அற்புதமாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரை தேடி வருகிற ஆண்டவருடைய திருக்காட்சியை தேடி ஓடி அலைந்து அந்த 3 ராஜாக்கள் அழகாக கண்டு தரிசனம் கொடுக்கிறார். எண்டனிட்டு வணங்கினார்கள். சாஸ்தாங்கமாக அந்த அளவுக்கு ஒரு பக்தியும் விசுவாசமும் நம்பிக்கையும் அந்த ராஜாக்களுக்கு இருந்தது. ராஜா ஒரு நாட்டை ஆளுவர், தன் நாடே தனக்கு தன் அதிகாரத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜாக்கள் தன்னையே எளிமை வடிவம் கொண்டு பக்தியோடு விசுவாசத்தோடு with a great devotion and faith they knelt before child Jesus and received the blessings from God the Almighty. That's what we see the gospel. My dear beloved brothers and sisters, அவர்களை விட நாம் முன்னாடிகள் அவரை போல நாமும் என்னென்று வணங்குகிற பொழுது தொழுகிற பொழுது வெட்கப்படக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மக்கள் என்னை முதலினால் போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள், வாழ்த்துகிறார்கள், ஆனால் இவர்கள் உள்ளமோ வெகு தொலைவில் இருக்கிறது. Though the body is present, the physical body is present, but their hearts and souls are somewhere hanging over, flying over. என்னை பொறுத்தளவு நான் நினைக்கிறேன் 99% 99% of you might be without this maybe not only the physical body remains but also your soul and mind and divinity of faith that you are offering to God the Almighty. எனவே கரங்களை உயர்த்தி சொல்வோமா? Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய திருக்காட்சியின் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குழந்தை இயேசுவின் பக்தர்களாகிய நீங்கள் இன்று ஆண்டின் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 4வது நாள். இந்த நவநாள் திருப்பலி நிறைவு பெறுகிற ஒரு சூழலில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருக்காட்சியினுடைய அர்த்தங்கள் என்ன? இந்த திருக்காட்சியில் இருந்து நாம் நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இந்த உலகத்துல ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்க விரும்புகிறேன். இந்த உலகம், இந்த மனிதர்கள், நீங்களும் நானும் எல்லோரும் இந்த உலகத்தில் பிறக்கின்ற அனைவரும் ஒரு மூன்று வரங்கள் அல்லது வரங்கள் சொல்லலாம், எண்ணங்கள் சொல்லலாம், ஏக்கங்கள் சொல்லலாம், எதிர்பார்ப்புகள் சொல்லலாம். அதை மையப்படுத்திதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Nobody is exempted from these. There are 3 things which the human being is being centralized. அந்த 3 காரியம் என்ன? அந்த 3 நோக்கம் என்ன? 3 எண்ணம் என்ன? 3 வரங்கள் என்ன? சொல்ல பார்ப்போம். 3 கிஃப்ட் வந்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் எதை வாழ்ந்துட்டு இருக்கோம்? 3 மையப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். Without that, nobody can live in this world. உணவு, உடை, இருப்பிடம். நிறைய பேர் ஸ்ட்ரீட்ல வாழ்ந்துருக்காங்க. அவங்க இல்லையா? உணவில்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் பசியோட இருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். உறைவிடம் இல்லாமல் ஸ்ட்ரீட்ல அனாதையாக வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களையும் பார்க்கிறோம். எத்தனையோ டினோமினேஷன்ஸ், எத்தனையோ என்ன சொல்றோம், ஹாஸ்பிட்டல்ஸ், எத்தனையோ மறுவாழ்வு மையங்கள் இருந்து இருந்தாலும் இன்னும் பஞ்சம், பசி, பட்டினி எல்லாமே இருக்கு.
அப்ப அது இல்லைன்னா ஓகே. இன்னொரு 3 சாதாரண மனிதர்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நானும் சொல்றேன், மண், பெண், பொன். மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. இந்த 3 ஆசைக்குள் within this circle of our desire is based. Whatever may be the situation, whatever the age which we come across, pass through, அந்த நேரங்களில், காலங்களில் இதை நீங்கள் மையப்படுத்தி வாழக்கூடாது. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறான். Through the word of God, you and me are living. I am the living. I am the living word of God. அன்பிற்குரியவர்களே, இந்த 3 அரசர்கள் மண்ணையும், பெண்ணையும், பொன்னையும் ஒரு பொருட்டாக நினைக்கவில்லை. They are least bothered about all these material goods are very least bothered about in their life. All that they need is a great reverence and great faith that they have invested to this world by offering gold, myrrh and frankincense. இந்த 3 பரிசையும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அவர்கள் காணிக்கையாக கொடுக்கிறார்கள். இந்த உலகின் அரசு எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. Nothing is permanent. மண், பெண், பொன். ஆனா இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பாடுகள் பண்றோம். சம்பாதிச்சு என்ன பண்றோம்? நம்ம சந்ததிகளுக்கு, பெற்றோர், பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு கொடுத்த உடனே அவங்க முதியோர்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. They are sending back immediately as soon as the signature is registered in the name of your sons and daughters, all your property, then immediately I am unable to look after you, mommy, daddy, please go to old age home. Yes, ஆனால் கடவுள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அன்பான ஒரு பரிசை கொடுக்க வேண்டும். அன்று 3 அரசர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பரிசை அவர்கள் கொடுக்கிறார்கள். நாமும் நம் பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்திற்கு, நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய பங்கிற்கு as a group, whatever may be the profession that you are, whether you are a priest or whatever may be, நீங்கள் உங்கள் மக்களுக்கு அன்று அவர்கள் கொடுத்த அந்த பரிசு போல நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களை சுற்றி வாழ்கின்ற மக்களுக்கு அந்த 3 பரிசை கொடுக்க வேண்டும் என்பதற்கு. எனவே இந்த 3 பரிசு என்ன உணர்த்துகிறது என்றால், பொன், தூபம், வெள்ளை போலும். பொன் ஆண்டவருடைய அரசாட்சிக்கு முடிவெடுக்கிறார்கள். இந்த அரசு போயிடும், இன்னைக்கு வரும் நாளுக்கு போகும், எல்லா பதவியும் போயிடும். எந்த ஒரு லைஃபா இருந்தாலும் நம்முடைய பதவிகள், it has got its own limitation, it has got its own retirement. But doing good for others, loving for others, sharing with what you have, that has got என்ன சொல்றது, அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. It has no retirement. மன்னிப்பதற்கும், அன்பு செய்வதற்கும், ஏற்றுக்கொள்வதற்கும், பிறரோடு பகிர்ந்து வாழ்வதற்கும் உங்கள் செல்வங்களை மோட்சத்தில் வைக்கிறீர்கள். நீங்களும் நானும் இந்த மனிதனோடு மடிந்து போவதில்லை, உடைந்து போவதில்லை, சிதைந்து போவதில்லை. Your souls, your good activities, everything is being counted. All your charity is being counted. Though human being ignores you, though your children may ignore, whatever may be the situation, if you believe strongly that all your goodness is being counted in the heaven, அதுதான் பரிசு. That's the greatest gift that you are giving to your life. My dear loving brothers and sisters, praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. ஹalleluya. எனவே இடைவிடாமல் செல்லுங்கள். கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், துயரங்கள், வருத்தங்கள்
துரோகங்கள் எது இருந்தாலும் உங்களுடைய நற்செயல்களை கண்டித்தார்கள். உங்களுடைய நற்செயல்களை எப்பொழுதும் கைவிடாதீர்கள். உங்களையும் என்னையும் படைத்த தேர்ந்தெடுத்த கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஜெபிமகனே நீ ஜெபிமகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஜெபிமகனே நீ ஜெபிமகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. With a pure and sincere heart, humble heart, as these of our kings, 3 kings prayed with a genuine heart, gifted the same way your gifts and your prayers, your charity will please God, will be pleasing to God when you do continuously. கவலையோடு செலுத்து பார், கண்ணீரோடு செலுத்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கவலையோடு செலுத்து பார், கண்ணீரோடு செலுத்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. தேடுங்கள், தட்டுங்கள், திறக்கும் என்றாரே. தேடுங்கள், கண்டடைவீரே. மனதுருகும் இயேசுவை நீ பார், உன்னை மார்போடு அணைத்துக் கொள்வாரே. உங்க பிள்ளைகள் கூட, உங்களுடைய எதிரிகள் கூட, உன் கூட பிறந்தவங்க கூட உங்களை தூர போட்டுறாங்க. நீங்க ஹெல்ப் பண்ணலாம் ஒரு நேரம் இல்லைனாலும், ஆனால் கடவுள் ஒரு பொழுதும் செய்ய மாட்டார். கவலையோடு செலுத்து பார், கண்ணீரோடு செலுத்து பார், கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. கடவுள் உனக்கு குரல் கொடுப்பாரே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? ஜெபிமகனே நீ ஜெபிமகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஒன்று சேர்ந்து ஜெபிமகனே நீ ஜெபிமகனே, ஜெபிப்பதனால் நித்திய பலனுண்டு. நீ ஜெபிக்கும் போது நிச்சயம் பதிலுண்டு. ஆகவே கோல்டு அவர்கள் கடவுளுக்கு கொடுக்கிறார். பொன்னை கொடுக்கின்ற பொழுது அந்த மகத்துவம் என்னவென்றால் அவருடைய அரசாட்சிக்கு முடிவே இராது. Is forever the king. அந்த வார்த்தை அரசர் வாழ்க்கை வார்த்தை அந்த சிலுவையில் மறிக்கின்ற பொழுது இஸ்ராயேலின் அரசரே வாழ்க்கை என்று எழுதப்படுகிறார். ஆனால் அவர் காட்டுகின்ற அந்த அரசாட்சி, அந்த அரசாட்சிக்கு முடிவே இராது. அது ஒரு அன்பின் அரசாட்சி, தியாகத்தின் அரசாட்சி, full of sacrifice, full of love, full of forgiveness. அதுபோல என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் பெற்றோர்களாகி நீங்களும் ஒரு அரசர், நீங்களும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு அரசாட்சியை கொடுக்க வேண்டும். Your seed is not just to be demolished. It should be பல்கி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். அன்பினால் அரசாட்சி செலுத்த வேண்டும். நல்ல குணங்களால், நற்செயல்களால், நன்மைகளால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு, your sons and daughters, you have to feed them, not feeding the worldly pleasures. The gift of Christ's love should be
given to your family, your children. அதே போல ஒரு தூபம் எதை காட்டுகிறது என்றால் ஆண்டவருடைய அற்புதமான இவர் குருவானவர். போற்றுதலுடைய the divinity of Christ is being portrayed. அந்த ஒரு புனிதத்துவத்தை அவர் மேம்படுத்துகிறார். அதே போல வெள்ளை போலும் அந்த பியூரிட்டி ஆஃப் கிரைஸ்ட் இஸ் பீயிங் ஷோன். அந்த வெண்மையில அந்த ஒரு clean heart is showing the entire world the great love, the unconditional love of forgiveness and sacrifices. அன்பிற்குரியவர்களே, உங்கள் குடும்பத்திலும் உங்கள் சமுதாய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு பணியிடங்களிலும் இந்த 3 கருத்துக்களை உங்களுடைய இதயத்தில் பதித்து நீங்கள் அன்பை விதைக்க வேண்டும். அன்பு மொழியை விதைத்திடுவோம், அருளின் பயிரை அறுத்திடுவோம். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்யணும். Whatever you sow to your fellow brethren, that is what you have to harvest. நீங்க எதையும் குடிக்காம இருந்தால் அதை harvest பண்ண முடியாது. So நல்லதை விதைத்தீர்கள் என்றால் நல்லதை உங்களுக்கு கிடைக்கும். ஓங்கும் வன்முறை ஒழித்திடுவோம், வீங்கும் ஆயுதம் கலைத்திடுவோம், அமைதி என்றும் எங்கும் அமைதி. செப்போம், ஆண்டவருக்குள் இணைப்போம். அந்த 3 பரிசுகளை நம் பிள்ளைகளுக்கு, நம் சமுதாயத்திற்கு வாழ்கின்ற இடங்களில் நாம் கொடுத்து விதைப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்டலமும் காண்பதை காணாதவை யாவற்றை எல்லாம் தேவரே கடவுளின் ஒரே மகனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்கள் எல்லாம் நம்மை தடையிலிருந்தார். உண்மை இவனுடையாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம்பிக்கைக்காகவும் தூய ஆவியார் கன்னிமரியார் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக அதிகாரத்தில் சிலுவையில் அறியப்பட்டு பாடுபட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இவர் தந்தையோடு மகனோடு ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்குகள் ஒரே திருவாரூரை நம்புகிறேன். பாவமன்னிப்புக்கான ஒரே திருமுறையை சொல்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் மறுவிற்கும் மறுபுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன உடனே இயேசுவை நோக்கி நாம் மன்றாடுவோம், செல்வோம். அன்பின் தந்தையே இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் வாழ்வோர் அனைவருக்காக நாம் மன்றாடுகிறோம். இறைவனின் வார்த்தையை மக்களுக்கு எடுத்து செல்லும் போது இறை மக்களிடமிருந்து அவர்கள் உளமார்ந்த ஏற்றுக்கொள்ளுதலை பெறவும், திருச்சபை தலைவர்களாக நல்ல மேய்ப்பரின் பணியை நம்பிக்கையுடன் நிறைவேற்ற அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் நாட்டு அரசியல் தலைவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அவர்கள் பலவீனர்களையும்
ஏழைகளையும் துன்புறுவோரையும் புறக்கணியாமல் அவர்களது அடிப்படை தேவைகளுக்காக போராடுபவர்களை கருணையுடனும் அன்புடனும் அணுகி தங்கள் வாழ்வில் உமது இருப்பின் வல்லமையை உணர்ந்து வாழ அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்காக நாம் மன்றாடுவோம். அமைதியின்மை, மன அழுத்தம், போராட்டம், வேலை சூழல், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பல சவால்களை எதிர்கொள்ளும் அவர்கள் சரியான தீர்மானங்களை எடுக்க நல்ல அறிவாற்றலும் விவேகமும் பெற்று இன்றைய உலகின் அனைத்து சோதனைகளையும் வெல்ல அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மறைப்பணியாளர்கள் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனின் நற்செய்தியை பரவ செய்ய உழைக்கும் அவர்கள் தங்கள் திருத்தூது பணியில் எதிர்ப்புகளையும் மன சோர்வுகளையும் தாண்டி செல்ல தைரியமும் வலிமையும் பெற உதவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்துவின் திருமகனை பார்த்து எங்களுக்கு தயவாய் ஒழிந்துள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Thank you.
ஒன்றிணைந்து ஒப்புக்கொள்கிற அன்பின் பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக படிச்சுமையுங்கள். உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவர்களை எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் இறைவா, விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாத்தன்மையின் மாட்சியால் எங்களை பொறுப்பேற்றீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அவரோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அடையோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஆர்வரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர்
புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து இதை புகழ் கூறி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். மகிமை நிறைந்த திருக்கரங்களால் கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி இறைப்புகள் கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நிறுவும் பொழுது வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஒழியக்கூடிய தகுந்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரம்பிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தையோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸரோ, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருக்கிறோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் உள்ளவர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவரும் மிகவும் இரக்கமாய் கடவுளின் கண்ணித்தாயான புனித
மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனை கிறிஸ்து வழியாக இப்பொழுதே மரமருள உம்மை தாழ்மையாக கெஞ்சி வந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, யாவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சேர்ந்து இறைவனை கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் கொண்டாடுகிறோம். இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கண்ணீரும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி, ஒற்றுமை, சமாதானம் என்ற மனிதரிடத்தில் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிறைந்திருப்பதாக. சமாதானத்தை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதோ இறைவனின் சமரை, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற உன்னத கடவுள் நம் பாவங்களை மன்னித்து நம்மை அன்றாடம் அரவணைக்கின்ற தேவன்பர். இவருடைய அற்புதமான இறை திருவுருவிற்கு அழைக்கப்படுகின்ற நாம் அனைவரும் வேறு பெற்றோர். கத்தோலிக்க சார்ந்த சகோதர சகோதரிகள் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். பிற மதத்து சகோதர சகோதரிகள் தயவு செய்து இருக்கின்ற இடத்திலேயே அமர்ந்த வண்ணம் நீங்கள் ஜெபியுங்கள். ಕತ್ತೋಲಿಕ ಕ್ರೈಸ್ತರ ಮಾತ್ರ ಮುಂದೆ ಬಂದು ಪವಿತ್ರ ಪ್ರಸಾದವನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದ ಸ್ವೀಕರಿಸುವುದು, ಇತರರ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದು. ಧನ್ಯವಾದ.
ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள் உணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரின்
ஆசீர் பெற தலைவணங்குவோம். இருளினின்று உங்களை தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்த இறைமகன் இயேசு தமது ஆசியை கனிவுடன் உங்கள் மீது பொழிந்து உங்கள் இதயங்களை நம்பிக்கையிலும் எதிர்நோக்கிலும் அன்பிலும் உறுதிப்படுத்துவாராக. இன்று உலகுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருளில் ஒளி வீசிய கிறிஸ்துவை நம்பிக்கையுடன் நீங்கள் பின்பற்றி வாழ்வதால் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு ஒளியாக திகழச் செய்வாராக. ஞானிகள் விண்மீனை பின்தொடர்ந்து ஒளியின் ஒளியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மிகுந்த மகிழ்ச்சியோடு கண்டடைந்ததை போன்று நீங்களும் இம்மை வாழ்வின் பயணத்துக்கு பின் அவரிடம் வந்து சேர்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் இல்லங்களையும் உள்ளங்களையும் நீங்கள் செய்கின்ற பணியிடங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. We